Hi everyone, welcome to Litlands channel. இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேயே த கிரேட்டஸ்ட் ரைட்டரான வில்லியம் ஷேக்ஸ்பியரோட த மர்ச்சன்ட் ஆஃப் வீனஸ் தான் பார்க்க போகிறோம். வில்லியம் ஷேக்ஸ்பியர் வாஸ் born on April 23, 1564 in Stratford upon Avon, England. Died April 23, 1616 in Stratford upon Avon. ஷேக்ஸ்பியர் ஒரு இங்கிலீஷ் பிளேரைட், போயட் அண்ட் ஆக்டர். இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரைட்டர் அண்ட் கிரேட்டஸ்ட் ட்ராமாட்டிஸ்ட்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் தான். ஷேக்ஸ்பியர் ஓவராலாக 39 பிளேஸ், 154 சானட்ஸ் அண்ட் செவரல் போயம்ஸ் எழுதியிருக்காங்க. அதில் அவங்களோட ஃபேமஸ் ஒர்க்னா மேக்பெத், ஹேம்லெட். மர்ச்சன்ட் ஆஃப் வீனஸ் இஸ் ஏ காமெடி. இது எப்போ எழுதியிருக்காங்கன்னா 1596 to 1599. 1600 தான் இதை ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதோட இம்பார்ட்டன்ட் தீம்ஸ்னா லவ், ஃப்ரெண்ட்ஷிப், ஜஸ்டிஸ், மர்சி அண்ட் ப்ரீஜட்ஜைஸ். இந்த பிளேயோட செட்டிங்னா வீனஸ் அண்ட் பெல்மாண்ட். இந்த பிளேயில் மொத்தம் 5 ஆக்ட்ஸ் இருக்குது. ஆக்ட் வைஸாக பார்க்கலாம். நம்ம இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பார்த்துடலாம். ஆண்டோனியோ வீனஸில் இருக்கிற ஒரு யங் மர்ச்சன்ட். இவங்க தான் ப்ரொட்டகானிஸ்ட். பெசானியோ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் ஆண்டோனியோ. ஆண்டோனியோ அவங்களோட எல்லா விஷயத்தையுமே பெசானியோ கிட்ட தான் ஷேர் பண்ணிப்பாங்க. பெசானியோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாங்க. அவங்க நேம் தான் போர்ஷியோ. ஆண்டோனியோவுக்கும் பெசானியாவையும் 2 பேரையுமே பிடிக்காத ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்க தான் ஷைலாக். ஷைலாக் ஒரு வெல்த்தி மேன். ஜெசிகா ஷைலாக்கோட பொண்ணு. லொரென்ஸோ ஜெசிகாவோட லவ்வர். அட் த சேம் டைம் ஆண்டோனியோட ஃப்ரெண்டும் கூட. இந்த ப்ளே எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஆண்டோனியோ அவனோட சோகத்தெல்லாம் பெசானியோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ பெசானியோ என்ன சொல்கிறான்னா, நான் போர்ஷியாவை லவ் பண்ணுறேன், எனக்கு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு எனக்கு கொஞ்சம் மணி தேவைப்படுது அப்படின்னு ஆண்டோனியோ கிட்ட கேட்குறான். அதுக்கு ஆண்டோனியோ, இல்லை என்னோட மணி எல்லாத்தையும் நான் ஷிப் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். ஆண்டோனியோ என்ன சொல்லுவான்னா, இல்லை நீ என் பேரை சொல்லிவிட்டு நீ யார்ட்டையாச்சும் பணம் கேளு, அந்த மணியை நானே அவங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ பெசானியா ஷைலாக்கிட்ட கேட்குறான். ஷைலாக் தான் வெல்த்தி மேன் ஆச்சே. ஸோ அவங்ககிட்ட போய் கேட்குறான். ஷைலாக்குக்கு ஆண்டோனியோ அண்ட் பெசானியோவை சுத்தமாக பிடிக்காது. இருந்தாலும் ஷைலாக் சடனாக அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஓகே, நான் மணி தரேன், 3000 டியூகேட்ஸ் தரேன், அதை நீங்கள் 3 மந்த்துக்குள்ளே ரீபே பண்ணல அப்படின்னா ஆண்டோனியோட செஸ்டில் இருக்க 1 பவுண்ட் ஃப்ளெஷ்ஷை நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டதும் ஆண்டோனியோவுக்கும் பெசானியோவுக்கும் ஷாக் ஆகிடுது. வேறு வழி இல்லாமல் அவங்களும் இதுக்கு ஒத்துக்கிறாங்க. பெசானியோ இப்போ பெல்மாண்ட்டுக்கு வராங்க. யாரை? போர்ஷியாவை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக. அங்கே பார்த்தா போர்ஷியோட ஃபாதர் டாஸ்க் வச்சுருக்காங்க. என்ன டாஸ்க்குனா, கேஸ்கெட் இருக்கும். ஒரு 3 கேஸ்கெட் இருக்கும். ஒரு கேஸ்கெட் கோல்டு, இன்னொரு கேஸ்கெட் சில்வர், இன்னொன்று லெட்டு. அந்த 3 கேஸ்கெட்டில் 3த்தில் எதுலேயாச்சும் ஒன்றுத்தில் போர்ஷியோட ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவை யார் கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்னோடய டேட்டரை மேரேஜ் பண்ணி தருவேன் அப்படின்னு போர்ஷியோட ஃபாதர் சொல்கிறாங்க. ஷைலாக்கோட பொண்ணு இருக்கால ஜெசிகா, அவளும் லொரென்ஸோவும் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜெசிகா ஒரு நாள் ஷைலாக்கோட வெல்த்தெல்லாம் எடுத்துக்கிட்டு லொரென்ஸோவும் ஜெசிகாவும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஷைலாக்கு ரொம்ப கோவம். ஏன்னா லொரென்ஸோ ஆண்டோனியோட ஃப்ரெண்டு. ஸோ ஆண்டோனியோவும் இதுக்கு சப்போர்ட்டாக இருக்கான் அப்படின்னு அவனுக்கு ஒரு கோவம். ஆக்ட் 3ல் ஷைலாக்குக்கு இன்னும் ஆண்டோனியோ மணியை ரீபே பண்ணலை. ஆண்டோனியோட மணியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தானே ஷிப்பில், அந்த ஷிப் டெஸ்ட்ராய் ஆகிட்டு, அது சீலையே அப்படியே டெஸ்ட்ராய் ஆகிட்டு அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. அதை கேட்டதுமே ஆண்டோனியோ ரொம்ப அப்செட் ஆகுறான். பெசானியா பெல்மாண்ட்டில் இருக்கிற போர்ஷியாவை பார்க்குறதுக்காக போயிருந்தான் இல்லையா, அங்கே ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க. அது 3 கேஸ்கெட் இருந்துச்சு. 3 கேஸ்கெட்டில் பெசானியா கரெக்டாக லெட் எடுக்கிறாங்க. அந்த லெட்டில் தான் போர்ஷியாவோட ஃபோட்டோவே இருக்குது. அதை பார்த்ததுமே பெசானியாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. போர்ஷியா ஃபாதர் பெசானியாவுக்கும் போர்ஷியாவுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. ஷைலாக் கோர்ட்டில் போயிட்டு ஆண்டோனியோ மேலே கேஸ் போடுறாங்க. ஏன்னா அவங்க இன்னும் மணி ரீபே பண்ணலை. ஸோ ஆண்டோனியோ செஸ்டில் இருக்கிற 1 பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடுறாங்க. இந்த விஷயம் பெசானியோ அண்ட் போர்ஷியோவுக்கு தெரியுது. அவங்க பெல்மாண்ட்லேருந்து வீனஸ்க்கு வராங்க.
போர்ஷியோ ஒரு லாயராக டிஸ்கைஸ் பண்ணிட்டு வராங்க. அவளோட மேட் இருக்கா இல்லையா நெரிசா, அவள் வந்து ஒரு மேனாக டிஸ்கைஸ் பண்ணிட்டு வரா. பெசானியா வந்து ஆண்டோனியோவை எப்படியாச்சும் ரெஸ்கியூ பண்ணிடணும் இதுலேருந்து அப்படின்னு நினைக்கிறான். ஷைலாக் இருக்கான் இல்லையா, அவன் வந்து கண்டிப்பாக நான் ஆண்டோனியோ செஸ்டில் இருக்க 1 பவுண்ட் ஆஃப் ஃப்ளெஷ்ஷாக வெட்டி எடுப்பேன் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தில் இருக்கான். அப்போ போர்ஷியோ இருக்கா இல்லையா, அவள் ஒரு லாயராக வந்து என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வந்து ஆண்டோனியோ செஸ்டில் இருக்க 1 பவுண்ட் ஆஃப் ஃப்ளெஷ்ஷை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு கண்டிஷன், கட் பண்ணும்போது 1 ட்ராப் பிளட் கூட வரக்கூடாது. அப்படி சொன்னதுமே ஷைலாக்கு ஷாக் ஆகிடுது. எப்படி வந்து பிளட் வராமல் கட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கவும், உடனே போர்ஷியா வந்து என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வந்து 1 பவுண்ட் ஆஃப் ஃப்ளெஷ் மட்டும்தான் வெட்டி எடுக்கணும்னு சொன்னீங்க, அதுலேருந்து பிளட் வரும், அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணலை. ஸோ நீங்கள் வந்து 1 பவுண்ட் ஆஃப் ஃப்ளெஷ் மட்டும்தான் எடுக்கணும், ஆனால் பிளட் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. அது ஷைலாக்கால் முடியல. ஷைலாக் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டதுனால அந்த டியூக் ஆஃப் வீனஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, இவங்களோட வெல்த்தை பாதி வந்து ஆண்டோனியோவுக்கும் பாதி வந்து ஸ்டேட்க்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டோனியோ என்ன சொல்கிறான்னா, இல்லை வந்து எனக்கு வந்து அவங்களோட வெல்த்லாம் எனக்கு வேண்டாம், ஷைலாக் இறந்து போனதுக்கப்புறம் ஷைலாக்கோட பொண்ணுக்கிட்டேயே அந்த வெல்த்லாம் போய் சேரணும் அப்படின்னு ஆண்டோனியோ சொல்கிறான். ஆக்ட் 5ல் போர்ஷியா நெரிசா டிஸ்கைஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த டிஸ்கைஸை ரிவீல் பண்ணுறாங்க. போர்ஷியா நெரிசா வந்து ஆண்டோனியோவை ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அதை வந்து எல்லோரும் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. The play ends happily in Belmont with lovers reunited. Thank you to all. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்.